உலக புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1870 ஜனவரி 24 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற புரோக்லினில் ஆலன் ஒயிட்டுக்கும் ஹாரியட் அகஸ்டா ஹாலி ஒயிட்டுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் ஆலன்சன் ஒயிட். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ஆலன்சன் ஒயிட் சிறு வயதிலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலையும் கதைகள் கேட்கறதுலையும் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1875ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக புரோக்லின்லேயே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ஆலன் ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், அதாவது தத்துவம், வரலாறு, இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1880ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே புரோக்லின்லேயே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1880ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தான் வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து போகிறாங்க. இவருடைய நண்பருடைய அப்பா வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. அவரை சந்திச்ச பிறகு அவர் மூலமா ஈர்க்கப்பட்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இதனால இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப விரைவாகவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதிலேயே வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து ரொம்ப விரைவாக இவருடைய ஹையர் எஜுகேஷன் படித்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய புரோக்லின்ல இருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற இத்தகாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்னல் யூனிவர்சிட்டி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1885ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மருத்துவ கோர்சஸ்லாம் இவர் வந்து எடுத்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா அதே கார்னல் யூனிவர்சிட்டியிலேயே டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை எடுத்து இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1889ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டுக்கு வந்து வேற ஒரு இடத்துல, அதாவது இவர் பிறந்த புரோக்லின்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஆஃப் புரோக்லின் அட் லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. இதனால கார்னல் யூனிவர்சிட்டியில இருந்து 1889ஆம் ஆண்டு இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நேராக அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஆஃப் புரோக்லின் அட் லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வந்து மாறுறாங்க. ஸோ இவர் வந்து நியூயார்க்கில் இருக்கிற இத்தகால இருந்து அதே நியூயார்க் சிட்டியில் இருக்கிற புரோக்லினுக்கே திரும்பி 1889ஆம் ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஆஃப் புரோக்லின் லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க, தொடர்ந்து வந்து படிக்கிறாங்க. இந்த ஒரு லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியது நார்மல் ஹாஸ்பிட்டல். அதே சமயம் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்பட்டால் அது டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அது மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஆஃப் புரோக்லின் அட் லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அங்கே தொடர்ந்து படித்து 1891ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கேயே இவர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த MD டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இந்த ரெண்டையுமே இவர் வந்து லாங் ஐலாண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையே பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் 1892ஆம் ஆண்டு இவரோட 22 வயதிலேயே வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் முடிச்சு ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக வந்து தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து அந்த நியூயார்க் சிட்டியில் இருக்கிற புரோக்லின்ல இருந்து அதே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பின்கம்டன் அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கிற நியூயார்க் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1892ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து பின்கம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஒரு உதவி மருத்துவராக 1892ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போய் இவர் வந்து லெக்சர்ஸ் விரிவுரைகளையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போக போக வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டுக்கு வந்து சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவத்தில் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. இதனால் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நியூயார்க்லேயே சைக்காட்ரி, நியூராலஜி, மனநல மருத்துவம், நரம்பியல் இந்த ரெண்டுதுலேயுமே மெடிக்கல் ட்ரைனிங்கையும் பெறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணராகவும் சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவராகவும் கூட 1895களுக்கு பிறகு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து நேவி மெடிக்கல் ஸ்கூல், ஆர்மி மெடிக்கல் ஸ்கூல், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நேவி மெடிக்கல் ஸ்கூல்ஸ், ஆர்மி மெடிக்கல் ஸ்கூல்ஸ்லாம் இவர் வந்து நியூராலஜி அதேமாதிரி சைக்காட்ரி ரெண்டு சப்ஜெக்ட்ஸையும் லெக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் கூட வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து தொடர்ச்சியாக அந்த பிங்கம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் 1903 அக்டோபர் 1 அன்னைக்கு வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசி அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற வேலை கிடைக்குது. இதனால் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இந்த பிங்கம்டன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்கிற அந்த பிங்கம்டன்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசிக்கு போயிடுறாங்க. அங்கே சவுத் ஈஸ்ட் அங்கே தான் வந்து செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக 1903 அக்டோபர் 1 அன்னைக்கு இவருடைய 33 வயதில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது வந்து ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு மனநல மருத்துவமனை. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஃபெடரல் கவர்மெண்ட் மூலமாக நடத்தப்படக்கூடிய முதல் மனநல மருத்துவமனை. ஸோ அந்த ஒரு செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக இவர் வந்து அப்போதைய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பிரசிடெண்டான தியோடோர் ரோஸ்வெல் மூலமாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பணியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே 1903ஆம் ஆண்டு அந்த வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் டவுன், அங்கே இருக்கிற ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நர்வஸ் அண்ட் மென்டல் டிசீசஸ் அப்படின்ற பதவியிலையும் அதே 1903ஆம் ஆண்டு இவர் வந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நியமிக்கப்படுறாங்க. நர்வஸ் அண்டு மென்டல் டிசீசஸ் அப்படின்றது நியூராலஜி அண்டு சைக்காட்ரி அதுதான் வந்து குறிக்கும். ஸோ இவர் வந்து நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ பேராசிரியராகவும் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் 1903ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1904ஆம் ஆண்டு அதே வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹெல்த் சயின்சஸ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி அப்படின்ற பதவியிலையும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி, ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹெல்த் சயின்ஸ் ரெண்டு யூனிவர்சிட்டிஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி அப்படின்ற பேராசிரியர் பதவியில் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய சூப்பரிண்டெண்டண்டாகவும் ஒர்க் பண்ணாங்க. அந்த சமயம் தான் அந்த செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டல் அதில் பல முன்னேற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் இவர் வந்து பண்ணாங்க. குறிப்பாக ஆக்குபேஷனல் தெரப்பி அதை வந்து இவர் வந்து செயின்ட் எலிசபெத்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கோ தெரப்பி அதையுமே வந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள். இதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு அவுட்லைன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு முக்கியமான புக் எழுதி வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து வெளியிட்டாங்க. அதே 1907ஆம் ஆண்டு
செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ஒரு சைக்கலாஜிக்கல் லேபரட்டரி, ஒரு உளவியல் ஆய்வுக்கூடத்தை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நிறுவி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து அவுட்லைன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அது குறித்த நிறைய அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்னு அடுத்தடுத்த பதிப்புகளை 1910 காலகட்டத்தில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து தொடர்ந்து வெளியிட தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் சைக்கோபெத்தலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் சைக்கோ அனலிட்டிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1911 ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து மென்டல் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1911 ஆண்டு வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்மித் ஈலி ஜெல்லிஃப் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனநல மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து சைக்கோ அனலிட்டிக்ஸ், உளவு பகுப்பாய்வு அதில் இவருக்கு அதிக ஆர்வம் ஏற்படுது. இதுக்கு முக்கிய காரணம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். ஸோ அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து உளவு பகுப்பாய்வில் ஆர்வம் காட்டினாங்க. அதை போலவே ஸ்மித் ஈலி ஜெல்லிஃபும் ஆர்வம் காட்டினாங்க. இதனால் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு சைக்கோ அனாலிட்டிக் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஜேர்னலை 1913 ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் கோ-ஃபவுண்டர்ஸாக இருந்து நிறுவனாங்க. அதாவது வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டும் ஸ்மித் ஈலி ஜெல்லிஃபும் ரெண்டு பேரும் நிறுவனாங்க. இதே 1913 வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு புக்கை கூட எழுதி 1913 ஆண்டு வெளியிட்டாங்க. குறிப்பாக வந்து அந்த ஸ்மித் ஈலி ஜெல்லிஃப் அவர் கூட இவர் இணைஞ்சு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நர்வஸ் அண்ட் மென்டல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1914 ஆண்டு முதல் உலகப் போர் தொடங்குது. இதுக்கப்புறமா நிறைய இந்த முதல் உலகப் போரின் போது ஆர்மி மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து நியூராலஜியையும் சைக்காட்ரி அதை வந்து விரிவுரை கொடுக்கக்கூடிய விரிவுரையாளராக ரொம்ப தீவிரமாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போரின் போது நிறைய இராணுவ வீரர்கள் மனநல பிரச்சனையினால கூட பாதிக்கப்பட்டாங்க. அதனால அவங்கள வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி மென்டலி ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் வந்து ஆர்மியில் சேர்க்கப்படணும். ஸோ அதுக்காக அதை வந்து அந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிறவங்கள எப்படி கண்டறிகிறது, அதுக்காக இந்த நியூராலஜி சைக்காட்ரி இந்த விரிவுரைகளை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1915 ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து அமெரிக்கன் சைக்கோ அனாலிட்டிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெறாங்க. அதே 1915 ஆண்டு தான் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து அவுட்லைன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய 5th எடிஷனை ரிவைஸ் பண்ணி வெளியிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மித் ஈலி ஜெல்லிஃப் கூட இணைஞ்சு டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது 1915 ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா சைக்கோ அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் புக்கு 1916 ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுதான் வந்து மெக்கானிசம்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன் அப்படின்னு. அதை 1916 இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1917 இந்த காலகட்டத்தில் தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன் அப்படின்றது செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. அப்பவும் தொடர்ந்து சூப்பரிண்டெண்டண்டாக வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இருந்தாங்க. அதே 1917 ஆண்டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு புக் எழுதி வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1918 ஆண்டு மார்ச் மாதம் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து லோலா பர்மன் தர்ஸ்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகளும் இருந்தாங்க. அதாவது இந்த லோலா பர்மன் தர்ஸ்டன் அப்படின்றவங்க வந்து ஜான் மெலன் தர்ஸ்டன் அப்படின்ற ஒரு செனட்டர் அவருடைய மனைவி. அவர் 1916 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அவர் இறந்திருந்தாங்க. ஸோ அவர் இறந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த விதவையான அந்த லோலா பர்மன் தர்ஸ்டன் அவங்க வந்து ரெண்டாவதாக இவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இவருடைய 48 வயதில் 1918 மார்ச் மாதம் அந்த லோலா பர்மன் தர்ஸ்டன் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அந்த லோலா பர்மன் தர்ஸ்டனுக்கும் ஜான் மெலன் தர்ஸ்டனுக்கும் பிறந்த ஒரு மகள், அந்த மகளை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இவருடைய ஸ்டெப் டாட்டராக பார்க்காம சொந்த மகளாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இதனால் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் மற்றும் இவருடைய மனைவியான லோலா பர்மன் தர்ஸ்டன் ஒயிட் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப மகிழ்ச்சியானதாக போக ஆரம்பிக்குது. இது வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1918ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப்போர் முடிவடையுது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அதே மாதிரி ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே டிமொபைலைஸும் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ தான் வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டும் அதிலிருந்து வெளியே வராங்க. ஆர்மி மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கு லெக்சர்ஸ் கொடுக்கறதுலேருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் பில்டிங்ஸை இவர் உருவாக்குறாங்க. அதே 1920ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் அந்த மெக்கானிசம்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன் அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பதிப்பு எழுதி வெளியிடுறாங்க. அதை தொடர்ந்து 1921ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இன்னொரு புக்கை எழுதினாங்க. அதை 1921ஆம் ஆண்டு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1922ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கோபேத்தாலஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் அமெரிக்கன் சைக்கோ அனலிட்டிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்டாக 1915 to 1917 வரைக்கும் இருந்தாங்க. இப்போ 1922 அமெரிக்கன் சைக்கோபேத்தாலஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்படுறாங்க. இதே 1922 டிசம்பர் மாதம் செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் பைரோதெரப்பி அது அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் முக்கிய காரணமாக இருந்தாங்க. பைரோதெரப்பி அப்படின்றது லேட் ஸ்டேஜ் சிஃபிலிஸுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதாவது சிஃபிலிஸ் அப்படின்றது இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இது செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது தவறாக செக்ஸ் வச்சுக்கிறது மூலமாக, உடல் உறவு கொள்றது மூலமாக ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த சிஃபிலிஸ் அப்படின்றது. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தை பாதித்தது அப்படின்னா மனதளவுலையும் பல பாதிப்புகள் ஏற்படும். அதனுடைய லேட் ஸ்டேஜ் சிஃபிலிஸ் தான் இது. ஸோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக பைரோதெரப்பியை 1922 டிசம்பரில் செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பைரோதெரப்பி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃபீவர் அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது செயற்கையாக ஒரு நபர் இந்த மாதிரி லேட் ஸ்டேஜ் சிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு ஃபீவரை உண்டாக்கி அதுக்கு சிகிச்சையாக கொடுப்பாங்க. அதுதான் பைரோதெரப்பி அப்படின்றது. அதுக்கப்புறமா இன்சுலின் ஷாக் தெரப்பி இதையும் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1924ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக பெரும் கௌரவத்தை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் பெற்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நெத்தானியல் லியோபோல்ட் அதே மாதிரி ரிச்சர்ட் லோப் இவங்க 2 பேரும் ஒரு கிரைமில் ஈடுபட்டு கிரைம் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு அழைக்கப்படும் அந்தளவுக்கு ஒரு மர்டரை பண்ணியிருந்தாங்க. அது அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இல்லையா, ஸோ அதை உறுதி செய்கிறதுல வில்லியம் ஆலன்சன் ஒயிட் முக்கிய பங்கு வகித்தாங்க. அதுக்கப்புறம் 1925ஆம் ஆண்டு எஸ்ஏஸ் இன் சைக்கோபேத்தாலஜி அப்படின்னு ஒரு புக் எழுதி வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வெளியிட்டாங்க. அதே 1925ஆம் ஆண்டு தான் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் ஓராண்டுக்கு பிறகு விலகினாங்க. அதுக்கப்புறமா 1926ஆம் ஆண்டு த மீனிங் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு ஒரு புக்கை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் எழுதி வெளியிட்டாங்க. பிறகு 1927ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கோ அனலிட்டிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்டாக இவர் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே 1915 to 17 இப்போ 1927 1929 வரைக்கும் அந்த அமெரிக்கன் சைக்கோ அனலிட்டிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டா 2வது முறை வில்லியம் ஆலன்சன் ஒயிட் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1930ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆன் சைக்காட்ரி அதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1930 நடக்கும்போது அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அந்த 1930 இந்த செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அக்ரிடிட்டட் இன்டர்ன்ஷிப்பை கொண்ட முதல் மனநல மருத்துவமனையாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டை கௌரவப்படுத்துறதுக்காக 1933ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் ஃபவுண்டேஷன் ஆனது நிறுவப்பட்டது. அதன் மூலமாக சைக்கோ தெரப்பி, சைக்கோ அனலிட்டிக்ஸ் அதிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குண்டான நிதி உதவியானது வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. பிறகு 1934ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் அதனுடைய
இதனுடைய மீட்டிங் நடந்தது. அதில் 1934ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து மிக முக்கிய ஸ்பீச்சை கொடுத்தாங்க. அதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானியினுடைய கருத்துக்களை வழிமொழியவும் செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதியாக 1937 மார்ச் 7 அன்னைக்கு இவருடைய 67 வயதில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இறந்து போயிடுறாங்க. இவர் இறக்குற வரைக்கும் 1903 to 1937 வரைக்கும் செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலோடைய சூப்பரிண்டெண்டண்டாக வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இருந்து செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் பல முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து 1937 மார்ச் 7 இவருடைய 67 வயதில் இறந்து போகிறாங்க. இவருக்கு பிறகு தான் இவருடைய மனைவியான லோலா பர்மன் தர்ஸ்டன் ஒயிட் வந்து இறந்து போனாங்க. இவருடைய ஸ்டெப் டாக்டர் இறந்து போனாங்க. இதெல்லாம் வந்து வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இவர் வந்து மனநல மருத்துவத்திற்கும் உளவு பகுப்பாய்வுக்கும் உளவு சிகிச்சை முறைக்கும் செய்த பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்கு 1943ஆம் ஆண்டு வில்லியம் ஆலன்சன் ஒயிட்டோடைய பேரில் நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது 1943. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், குறிப்பாக வந்து சைக்கோ அனலிட்டிக்ஸ், சைக்கோ தெரபியூட்டிக்ஸ் இந்த 2 பாடங்கள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது. இது 1943 நிறுவப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்பாட்டில் இருந்து வருது. ஸோ வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வந்து இறந்து இவ்வளோ ஆண்டுகள் கழிந்தாலும் இவருடைய பேர் சொல்லக்கூடிய அளவில் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் ஃபவுண்டேஷன், வில்லியம் ஆலன்சன் ஒயிட் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் ஆலன்சன் ஒயிட் வாழும்போது உளவு பகுப்பாய்வுக்கும் உளவு சிகிச்சை முறைக்கும் உளவியலுக்கும் அதுக்கப்புறம் மனநல மருத்துவத்துக்கும் நரம்பியலுக்கும் ஆற்றின பங்களிப்பு தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஆலன்சன் ஒயிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.